நான் கூத்தாடிதான்ப்பா அப்படின்னு விஜய் அவர் பேசின விஷயமும் மறைமுகமா அவர் மேடையில என்ன சொன்னாரோ அதே போல அவர் செய்திருக்க செயலும் ஏன் சங்கீதா அவங்க வரல அப்படிங்கிற கேள்வியும் இப்ப சமூக வலைதளத்துல இருந்திருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் அவர்கள் தாவிக்க முதல் மாநாட்டத்துல ரொம்பவே நல்லா பேசியிருந்தாரு. சொல்ல போனா அவர் பேச்சு தான் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா இனி இந்த நாட்டை மாத்தணும், அரசியல்ல முக்கியமான விஷயங்களை பண்ணணும், இனி நாம யாரன்னு காண்பிக்கணும் அப்படின்னு விஜய் அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில நிறைய பேருக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே போல கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி விஜய் அவரு அதுக்கு சரியான பதிலடியும் கொடுத்திருந்தாரு. இந்த முறை விஜய் அவருடைய இந்த மாநாட்டுக்கு கூட விஜய் அவருடைய அம்மா அப்பா மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா சங்கீதா அவங்களும் அவங்களுடைய மகன் மகள் யாருமே கலந்துக்கல. விஜய் அவர் ரொம்ப எழுச்சியோடு பேசினாரு. கூத்த இந்த மண்ணோட மக்களோடும் கலந்த ஒன்றே இந்த கூத்தாடி அப்படிங்கிற பெயர் நமக்கு மட்டும் வந்ததில்ல. அன்னைக்கு நம்ம நாட்டுல நம்ம ஊர் வாத்தியார் எம்ஜிஆர், ஆந்திராவுல அவங்க ஊர் வாத்தியார் என்டிஆர்னு கட்சி ஆரம்பிச்ச போதும் கூத்தாடி கூத்தாடி அப்படின்னு தான் கூப்பாடு போட்டாங்க அப்படின்னு ரொம்ப அருமையா அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த வகையில வணக்கம் போல அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதை வச்சு நிறைய விவாதங்கள் நடக்கும்ல. அப்படிலாம் இப்ப சமூக வலைதளத்திலும் ரஜினி அவரை பத்தி மறைமுகமா பேசினாரா, இவங்களை பத்தி மறைமுகமா பேசினாரா அப்படின்னு இப்போ ஒரு சில பிரச்சனையை கிளப்பி வச்சிருக்காங்க. விஜய் அவர் மேடையில சொல்லியிருப்பாரு, மக்கள் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், பொருளாதார ரீதியிலும் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா எடுத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போலதான் இந்த மாநாடு போடுற இடம் கொடுத்த விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காராம். அவர் ரொம்பவே வறுமையில இருந்ததுனால ஒரு மாடு கன்று வாங்கி கொடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் அவர் அவருடைய குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அவருடைய ஆரம்பமே ரொம்பவே நல்லா இருக்கு. பொருளாதார ரீதியாகவும் மக்கள் எல்லாருமே முன்னுக்கு வரணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவரோட முக்கிய வேலை. நம்ம இருக்கிறதுக்கு உணவு, நல்ல வேலை, நல்ல வீடு, இதுதான் தேவை. இதை விட வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னும் இதை கொடுக்கிறதா சிறந்த தலைவன் அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. வழக்கம் போல அவரை பத்தி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தானே தீரும். அதே போல இந்த மாநாட்டிலையும் சங்கீதா அவங்களும் மகன் மகளும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்தெடுத்து பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர் பேசின எல்லா விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.